வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்ட் மாமே. ஒன் பீஸ்ல நிறைய எபிக்கான பேட்டில்லாம் நடந்திருக்கு. இந்த பேட்டில்ங்கிறது வந்து நிறைய காரணத்துக்காக நடக்கலாம். ஒரு சில பேர் வந்து ரிவெஞ்சுக்காக பேட்டில் பண்ணிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் ட்ரெஷருக்காகவே பேட்டில் பண்ணிருப்பாங்க. அதுலயும் ஒரு சில பேர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், நான் தான் எல்லாரோடையும் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுக்காண்டியும் நிறைய பேர் வந்து பேட்டில்ங்கிறது வந்து பண்ணிருக்காங்க. ஸ்டில் ஒன் பீஸ்ல இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐகானிக்கான பேட்டில்லாம் இருக்கு. பட் இன்னும் ஒரு சில பேட்டில்லாம் எபிக்கான பேட்டிலாவே இருக்கும். பட் நம்ம கிட்ட சொல்ல மட்டும் செஞ்சிருப்பாங்க. அந்த பேட்டில் வந்து ஃபுல்லா காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒன் பீஸ் வேர்ல்ட்ல நடந்த 7 எபிக்கான பேட்டில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஹை பாயிண்ட் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. 7th சீக்கி, சென்கோக்கு, அதுக்கப்புறமா கார்ப் இவங்களுக்கு நடந்த பேட்டில். சீக்கி வந்து ராக் ஸ்பிரிட்டை சேர்ந்தவன். பட் காட் வேலி இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்க எல்லாம் தனியா பிரிஞ்சிருவாங்க இல்லையா, அதுக்கப்புறமா தான் அந்த பேட்டில் வந்து நடந்திருக்கும். இவனுக்கு வந்து ஒரு நிக் நேம் இருக்கு, கோல்டன் லைன் சொல்லிட்டு. இவனுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இந்த பேட்டில் எதுக்கு நடந்திருக்குன்னா, ரோஜர் இருக்காரு இல்லையா, அவரை மெரைன் வந்து கேப்சர் பண்ணிருப்பாங்க. இதனால சீக்கி வந்து செம்ம கடுப்பாயிருவான். ஏன்னா சீக்கி வந்து ரோஜரை வந்து ரைவலா பார்ப்பான். அதனால மெரைன் கேப்சர் பண்ணனால சீக்கி வந்து செம்ம கடுப்பாயிருவான். பேட்டில் பண்ண எங்கே போயிருப்பான்னா, ஸ்ட்ரைட்டா மெரைனோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போயிருந்திருப்பான். இவனோட டெவில் ஃப்ரூட் வந்து ஃபுவா ஃபுவா நோமி. இதோட பவர்ங்கிறது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இவனால வந்து தூக்க முடியும். அவனால ரொம்ப பெரிய ஒரு லேண்டை கூட தூக்க முடியும். அதனால பேட்டில் நடக்கிறப்போ உனக்கு பெரிய அட்வான்டேஜ் தான் இருக்கு. ஏன்னா இப்போ ஷிப்பெல்லாம் வந்ததுன்னா அவனால வந்து தூக்க முடியும். அதை தாண்டி இந்த வில் பவர் அதிகமா இருக்க கேரக்டர் வந்து சீக்கி. ரோஜரை கேப்சர் பண்ண ஒரு வெறியில தான் சண்டைக்கு வந்து போயிருந்திருப்பான். போயினதுக்கு அப்புறமா இன்னும் கடுப்பாயிடுவான். ஏன்னா அவரை எக்ஸிகியூஷன் பண்ண செலக்ட் பண்ணப்பட்ட பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ப்ளூ. அங்கதான் அவரோட ஹோம் டவுன் இருக்கும். அந்த இடம் தான் ஒன் பீஸ் வேர்லயே வீக்கா இருக்கக்கூடிய பைரேட்ஸ் எல்லாம் இருக்க இடம். அங்க போயிட்டு ரோஜர் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை கில் பண்ண போறதுங்கிறது வந்து அவனால அக்செப்ட் பண்ணிருக்க முடியாது. இதனால செம்ம டென்ஷன் ஆகி பேட்டில்ங்கிறது வந்து பண்ணியிருந்திருப்பான். அந்த பேட்டில்ல மெரைன் ஃபோர்ட் இருந்தது இல்லையா, அதை பாதிக்கு மேல் அடிச்சிருந்திருப்பான். பட் ஃபைனலா சென்கோக்கு அதுக்கப்புறமா கார்ப் அவங்களோட பேட்டில் பண்றப்போ சீக்கிய வந்து கேப்சர் பண்ணி கிம்பல் டவுன்லயே தூக்கி உள்ள போட்டுருவாங்க. சோ அதுக்கப்புறமே செம்ம கடுப்பா இருப்பான். ஏன்னா ரோஜர் வந்து மெரைன்ஸ் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலா அப்படி நடந்திருக்காது இல்ல, இவர் தானே சரண்டர் ஆயிருந்திருப்பாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சீக்கி வந்து இன்னமே கடுப்பாயிருவான். பட் அதுக்கப்புறமாவும் உள்ள போயிட்டு ஒரு வேலையை பார்த்திருப்பான். என்னன்னா, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அவனோட காலை கட் பண்ணி இருந்திருப்பான். கட் பண்ணிட்டு அவனோட ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை அவனோட கால்ல கட்டி அங்கிருந்து அவன் வந்து எஸ்கேப் ஆயிருந்திருப்பான். 6th சாங்க்ஸ் வெஸ் பிளாக் பியர்டு. ஸோ இவங்களுக்கான பேட்டில்ங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அது ஏன் நடந்தது அப்படிங்கிறது வந்து கூடிய சீக்கிரம் மாங்கால வந்து வரப்போகுது. அந்த பேட்டிலோட இம்பாக்ட் என்னன்னா, சாங்க்ஸ் கண்ணில் ஒரு 3 கோடு இருக்கு இல்லையா, அதை போட்டு விட்டது வந்து டீச் தான் போட்டு விட்டுருப்பான். அதுல இன்னும் பெரிய மேட்டர் ஒன்று என்னன்னா, அந்த டைம் அப்போ டெவில் ஃப்ரூட் யூஸரும் கிடையாது. சாங்க்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் வந்து மார்க்க போட்டுட்டானா பிளாக் பியர்டு வந்து அப்பவே பவர்ஃபுல்லா. ஏன்னா பிளாக் பியர்டோட பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம ஃபன்னியா இருப்பான், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம கோவமா இருப்பான். ஸோ அவனுக்குள்ள 3 சோல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தியரியும் இருக்கு. அவனோட பாடியே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கோவும் வந்து சொல்லி இருந்திருப்பான். பிளாக் பியர்டுல எப்படி சாங்க்ஸுக்கு வந்து கோடு போட முடிஞ்சதுன்னா, அவனோட பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் கிரேசியா பண்ணியிருந்திருக்கலாம். ஐ திங்க் இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி தான் சாங்க்ஸ் மேல வந்து கோட போட்டிருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். டீச் வந்து சின்ன வயசா இருக்கையிலேயே கார்லிங் வந்து பார்த்திருப்பான். சாங்க்ஸை பார்க்கறப்பவும் அவனுக்கு வந்து கார்லிங்கோட பையன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆல்ரெடி சின்ன வயசுலயே அவனுக்கு பெரிய ஒரு டிராமா இருக்கு. ஸோ அதனால சாங்க்ஸை பார்த்துட்டு கோவமாயி சாங்க்ஸை வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றதுக்கான சான்ஸுங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அந்த டைம் அப்போ அவன் டெவில் ஃபுட் யூஸரும் கிடையாது. சாங்க்ஸ் ஹாக்கி யூஸ் பண்ணாலும் இப்போ யூஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஹாக்கி யூஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் ரீசெண்டா அந்த மாங்கா சாப்டர்ல சாங்க்ஸ் ஒரு சைடு வந்து ஃபுல்லா கட்டு போட்டு வந்திருக்காரு. அதாவது நம்ம டைகர் இருக்காங்க இல்லையா, டைகர் வந்து ஸ்லேவ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கல்ல மேரி ஜோஸ்ல இருந்து, அதுக்கு முன்னாடி தான் இந்த பேட்டில்ங்கிறது வந்து நடந்திருக்கு. இப்போ சாங்க்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் பீரியட் அப்பதான் மீட் பண்ணிருப்பானா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒயிட் பீரியடும் ரோஜரும் எப்பப்ப பாக்குறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து அவங்க வந்து சண்டை வந்து போட்டிருக்காங்க. ஒயிட் பீரியடோட நம்ம டீச்சர் வந்து சேரப்பவே ஒரு அப்பாவித்தனமா தான் உள்ள வந்து சேர்ந்த மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த டைம் அப்பவே சாங்க்ஸை பார்த்து அவனுக்கு வந்து சாங்க்ஸ் மேல வந்து ஒரு கண்ணு இருந்திருக்கலாம். ஸோ இவனை ஒரு நாள் வச்சு செஞ்சிருந்தான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டும் அட்டாக் பண்ணி இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். பட் அது என்னங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் மாங்கால வரப்போகுது, நம்ம பார்த்துடலாம். 5th சாங்க்ஸுக்கும் கைடோவுக்கும் நடந்த பேட்டில். ஸோ இந்த பேட்டில் எப்போ நடந்திருக்கும்னா, மெரின் ஃபோர்டு வார் நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ அந்த டைம் அப்பதான் அந்த பேட்டில் வந்து நடந்திருக்கும். ஏசை வந்து எக்ஸிகியூஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அப்பவே தெரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைம் அப்போ ஒயிட் பீரியட் வந்து ஏசை சேவ் பண்ண வருவாரு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி கைடோ வந்து ஒன்று திங்க் பண்ணிருப்பான். என்னன்னா ஒயிட் பீரியட் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீ அவரை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கப்பதான் சாங்க்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடியே சாங்க்ஸ் வந்து ஒயிட் பீரியடோட போயிட்டு பேசியிருப்பாரு. நீ வந்து பிளாக் பீரியடை ஃபாலோ பண்றதுக்கு ஏச போறான் இல்லையா, அதை ஸ்டாப் பண்ண சொல்லி
சொல்லி வந்து பேசியிருந்திருப்பாரு. கைடோ ஒயிட் பீரியட் அட்டாக் பண்றத ஸ்டாப் பண்றதுக்காக சாங்ஸ் போயிட்டு கைடோவுக்கு அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பேட்டில் வந்து ரொம்ப இன்டர்னா போன மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ மெரைன்ஃபோர்ட் வார் நடந்துட்டு இருக்கப்போ லாஸ்டா சாங்ஸ் வந்தார் இல்லையா, வந்தப்போ அவருக்கு பெருசா அஃபெக்ட் ஆன மாதிரி தெரியல. திரும்ப பேட்டில் பண்றதுக்கு அவங்க ரெடியா தான் இருந்தாங்க. அதனால அந்த பேட்டில்ங்கிறது வந்து இன்டர்னா போயிருக்கிறதுக்கான சான்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. பட் இந்த பேட்டில் சீல நடந்தனால அட்வான்டேஜ் வந்து சாங்ஸுக்கு தான் ரொம்ப அதிகமா இருந்திருக்கணும். ஏன்னா கைடோ வந்து டெவில் ஃப்ரூட் யூசர், டேன்ல பேட்டில் பண்றப்போ அவனுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் கைடோவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான், லூஃபி கிட்ட சொல்லியிருந்திருப்பான், எனக்கு அகைன்ஸ்டா நீ பேட்டில் பண்ணணும்னா சாங்ஸ் மாதிரி இன்னொரு சில கேரக்டர்லாம் சொல்லி இவங்கள மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர்லாம் இன்னை ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவன் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்போ பார்க்குறப்போ சாங்ஸ் வந்து கைடோவை பீட் பண்ண முடியும். ஃபோர்த்து, சாபோ ரெவல்யூஷனரி ஆர்மி சேர்ந்து ஃபுஜிடோரா அதுக்கப்புறமா கிரீன் புல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா நடந்த பேட்டில். இது வந்து பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க, லைட்டா மட்டும் காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து ரெவல்யூஷனரி ஆர்மியில் கராசோ அதுக்கப்புறமா மார்லி அவங்களுமே வந்து இன்டர்னா வந்து இந்த பேட்டில்ங்கிறது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டிலோட மெயினான காரணம் என்னன்னா கூமா வந்து ரெஸ்கியூ பண்ணணும். அதுக்காக மேரேஜ் வசூல் நடந்த பேட்டில் தான் இந்த பேட்டில். ஸோ இந்த பேட்டில் எப்படி ரெவல்யூஷனரி ஆர்மி பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா, அட்மிரல்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபுஜிடோரா அதுக்கப்புறமா கிரீன் புல், இவங்களுக்கு இன்ஸ்டா சண்டை போட்டு இருக்கப்போ அட்டென்ஷன் எல்லாமே இங்க தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமை யூஸ் பண்ணி கூமாவை ரெஸ்கியூ பண்ணணும். இதுதான் அவங்களோட பிளான். பட் மேரேஜ் இயர்ஸ்ல போயிட்டு அப்படி பேட்டில் பண்றதுங்கிறது வந்து ஈஸியான ஒண்ணு கிடையாது. பக்காவா பிளானை போட்டு ஃபைனலா அவங்க நினைச்ச மாதிரியே கூமாவை வந்து ரெஸ்கியூ பண்ணிருப்பாங்க. பட் அந்த பேட்டில்ல ஃபுல்லா நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. தேர்டு, சாங்ஸுக்கும் மீகாக்குக்கும் நடந்த பேட்டில். மீகாக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவருமே நிறைய தனியா பேட்டில் பண்ணியிருக்காரு. அதே சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அவரும் தனியா நிறைய பேட்டில் வந்து பண்ணியிருக்காரு. பெருசா எந்த பேட்டிலுமே நமக்கு வந்து காட்டல. சாங்ஸுக்கு ஓரளவுக்கு காட்டின ஒரு பேட்டில்னா கெட்டுக்கு அகைன்ஸ்டா நடந்த பேட்டில் தான். பட் அந்த பேட்டிலையும் ஒரே மூல வந்து இவர் முடிச்சு விட்டு இருந்திருப்பாரு. மீகாக்கு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து மெரைன்ஃபோர்ட் வார் நடந்தது இல்லையா, அந்த வார்ல இவர் பண்ண பேட்டில் வந்து காட்டியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போட்ட பேட்டிலேயே நம்ம நிறைய பார்க்கல. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டது. இந்த பேட்டில் இருக்கு இல்லையா, இதோட புகழ் கிராண்ட் லைன் ஃபுல்லாவே பரவி இருந்திருக்கும். இது வந்து ஒரு பைரேட் க்ரூவுக்கும் இன்னொரு பைரேட் க்ரூவுக்கும் இடையில நடந்த சண்டை கிடையாது. ரெண்டு பவர்ஃபுல்லான பர்சன் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. பட் இந்த பேட்டிலோட முடிவுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் வரல. ஏன்னா இவங்களோட பேட்டில் வந்து ஒரு நாள் மட்டும் நடந்திருக்காது, நிறைய டைம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேட்டில்ங்கிறது வந்து பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இந்த பேட்டில் வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த புகழ் வந்து ஃபுல்லாவே பரவி இருந்திருக்கு. அப்புறம் மீகாக் பத்தி ஒரு தியரியும் இருக்கு. இவர் வந்து ரேலியோட பையன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பார்க்கறதுக்கும் கிட்டத்தட்ட லுக்கும் ஓரளவுக்கு ஒத்து வருது. அதே மாதிரி மீசை, அவருக்குமே தாடி வந்து கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் இல்லையா, இவருக்கும் மீசை வந்து அதே மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே ஸ்வாட் யூஸ் பண்றாங்க, ரெண்டு பேருமே டெவில் ஃப்ரூட் யூஸர் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ மீகாக் வந்து ரேலியோட பையனா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் கிட்ட சாங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லா ஹாக்கி யூஸ் பண்றவர். லாஸ்ட் வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல. அதுக்கு மெயினான ரீசன் வந்து சாங்ஸுக்கு வந்து லூஃபியை சேவ் பண்றப்போ கை போயிரும் இல்லையா, அதனால மீகாக் சாங்ஸுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறதை வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாரு. செகண்ட், குசானுக்கும் சகாசுகிக்கும் நடந்த பேட்டில். இந்த பேட்டில் வந்து ரொம்ப லாங்கா போயிருக்கும். 10 days வந்து இந்த பேட்டில் வந்து போயிருந்திருக்கும். இந்த பேட்டிலோட எண்ட்ல என்ன இருக்குன்னா பங்கசார்ல தான் வந்து உங்க பேட்டில் பண்ணிருப்பாங்க. உங்க பேட்டில் பண்ண எஃபெக்ட்ல ஒரு சைடு பனியாவும் இன்னொரு சைடு வந்து ஹாட்டாவும் இருக்கும். அந்த அளவுக்கு உங்க ரெண்டு பேரும் இன்டர்னா வந்து பேட்டில் பண்ணிருப்பாங்க. இந்த பேட்டில் எப்ப நடந்திருக்கும்னா மெரைன்ஃபோர்ட் வார் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்கோக்கு வந்து அட்மிரல்ல இருந்து லீவ் ஆயிருப்பாரு. அதுக்கடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற போட்டி வந்து உங்களுக்குள்ள இருந்திருக்கும். பட் அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது, இவங்க ரெண்டு பேரோட திங்கிங்குமே வேற மாதிரி இருக்கு. சகாசுகி எப்படின்னா அவன் ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸா பாக்குறான், பார்த்தவன அடிச்சு முடிச்சிடணும், எல்லாத்தையும் தெரிக்க விட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட வியூ வந்து இருக்கு. குசான் வந்து அப்படி கிடையாது, இவரோட கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் லேசியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ஐடியாலஜிக்குள்ள இருந்த ஒரு பிரச்சனையும் வந்து இதுல ஒரு முக்கியமான காரணம். பட் ரெண்டு பேரும் 10 நாள் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஃபைனலா அதுல வந்து வின் பண்ணது வந்து சகாசுகி தான். அந்த பேட்டில சகாசுகி வந்து ஈஸியா வின் பண்ணிருக்க முடியல. அதனாலதான் அந்த பேட்டில் வந்து 10 நாள் கிட்ட வந்து போயிருக்கு. பட் பேட்டில தோத்ததுக்கு அப்புறமா குசான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு. மெரைன்ல இருந்து லீவ் ஆகி இப்ப போயிட்டு பிளாக் பீரியட்ல வந்து சேர்ந்திருக்காரு. பட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பிளாக் பீரியட் எப்படின்னா அவனுக்கு தேவையானப்போ வர்றப்போ வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அவனை பத்தி எப்படியும் குசானுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் அவனோட போய் சேர்ந்திருக்காருன்னா ஏதோ அதுக்கு பின்னாடி வந்து பிளான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், ஆக்சுவலா ரொம்ப நாள் அந்த பேட்டில் வந்து மிஸ்ட்ரியா இருந்துகிட்டே இருந்தது. ஃபைனலா காட் வெளியில வந்து ரொம்ப ஃபுல்லாவே தெளிவாவே இந்த பேட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ராக்ஸுக்கு அகைன்ஸ்டா ரோஜரும் கார்ப்பும் பண்ண பேட்டில். எதனால கார்ப்பும் ரோஜரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு மிஸ்ட்ரியா இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலா பாக்குறப்பதான் அது ராக்ஸுக்காக மட்டும் கிடையாது, ஈமோ உள்ள வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய வேலைங்கிறது வந்து நடந்திருக்கு. இவங்க 3 பேருமே வேற வேற டைரக்ஷன். இப்போ வந்து கார்ப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ரோஜரையும் பிடிக்கிற நினைப்பாரு, அதே மாதிரி ராக்ஸையும் பிடிக்கிற நினைப்பாரு. ஸோ ராக்ஸ் அதுக்கப்புறம் ரோஜர், ஸோ அவங்க ரெண்டு பேருமே பைரேட்ஸ். அவங்க ரெண்டு பேருமே எங்க பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறவங்க தான். சாக்கியை காப்பாற்ற போயிட்டு அங்க நடந்த ட்விஸ்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மாறி போச்சு. ஸோ ஃபைனலா வேற ஒரு ஆப்ஷனே இல்லாம ரோஜரும் அதுக்கப்புறமா கார்ப்பும் ஒன்னா சேர்ந்து ராக்ஸுக்கு அகைன்ஸ்டா வந்து பேட்டில் பண்ணிருப்பாங்க. ரொம்ப வருஷமா மிஸ்ட்ரியா இருந்த ஒரு பேட்டில் ஃபைனலா காட் வெளியில வந்து ஓடா சூப்பராகவே நமக்கு வந்து சொல்லிட்டாரு. இன்னும் இது மாதிரி ஒரு சில பேட்டில்லாம் இருக்கு. இப்போ வந்து மோரியாவை எடுத்துக்கலாம். மோரியாவுக்கும் கைடோவுக்கும் நடந்த பேட்டில். ஸோ நிறைய பேர் வந்து
வந்து மோரியா வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்ல அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பேட்டில் வந்து பெருசா பேச மாட்றாங்க. ஆக்சுவலா மோரியாவுக்கு அப்ப என்ன திங்கிங் இருக்கும்னா, நெக்ஸ்ட் பைரேட் கிங் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்றான். இவனுக்கும் அந்த இன்டென்ட் இருக்கு. இவன் வந்து ஒரு பைரேட் க்ரூவையும் கிரியேட் பண்ணியிருக்கான். வானோல மோரியாவுக்கும் கைடோவுக்கும் நடந்த பேட்டில்ல கைடோ என்ன பண்ணியிருப்பான்னா, அவனோட பைரேட் க்ரூ எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுருந்திருப்பான். அதனால தான் மோரியா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டு த்ரில்லர் பார்க்ல அவனுக்கான ஜாம்பி வேரியன்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு ஃபேம் இருந்தது இல்லையா? அதனால தான் அவனுக்கு வந்து வார்லார்ட் போஸ்ட்டுமே குடுத்திருந்திருப்பாங்க. பட் இந்த பேட்டில வந்து சின்னதா ஒரு கிளிம்ஸா காட்டிட்டு அத்தோட முடிச்சுட்டாங்க. இதையுமே ஃபுல்ஃபில்லா காட்டியிருந்தா பக்காவா இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாரி இருக்க பேட்டில்ல எந்த பேட்டில நீங்க பார்க்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.